உறுப்புகள் ஒழுங்காக இருக்கலாம், கோணலாக கூட இருக்கலாம், ஆனால் முகத்தில் ஒரு வசீகரம்னு ஒன்று இருக்குது. அது எப்போ வரும்? அது ஆத்மாவினுடைய குணம். ராவணன் வந்து மன்மதனம் போல அழகான வேஷம் தரித்து சீதை கிட்ட போய் கவர்ச்சி பண்ணுறான், என்னை கட்டிக்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, உனக்கு மூக்கு முடியெல்லாம் பார்த்தா மன்மதனை போல இருக்குது, ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சுடுகாட்டில் நிற்கிற எட்டி மரம் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா அப்படின்ட்டு. அப்போ அழகு என்பது இலக்கணங்களில் இல்லை, மூக்கிலையும் கண்ணிலையும் காதலையும் இல்லை, அது குணத்தில் இருக்கிறது. அது முகத்திலே ஒரு வசீகரமாய் தெரிகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதனுடைய பயன் நீங்கள் எப்போ உணர்வீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அங்கே இன்டர்வியூ கமிட்டியில் 6 பேர் உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் போகும்போதே உங்கள் முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணணும்? சரி போய் தொலைலாம், இவனுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே பராமரம் மூதைய போய் என்ன மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்னு உட்கார வச்சு 48 கேள்வி கேட்டு உங்களால் பதில் சொல்ல முடியாதபடி பண்ணி அவனை மிரட்டி அனுப்பிச்சிடுவார். உங்கள் முகம் நல்ல வசீகரமாக இருக்குமானால் பர்ஸ் எடுக்காமல் சிட்டி பஸ்ஸில் போய் உட்காந்து கண்டக்டர் டிக்கெட் கொடுத்த உடனே சாரி சார் பர்ஸ் கொண்டு வர மறந்து சொன்னா கூட உங்க முகம் வசீகரமா இருந்தா பரவாயில்ல சார் நாளைக்கு கொடுங்க இப்ப என்னன்றான். இல்லாட்டி என்ன சொல்லுவான், இப்படி கிளம்பியிருக்கியா சில பேர், ஏற வேண்டியது, டிக்கெட்டை வாங்க வேண்டியது, நாடகம் ஆட வேண்டியது. அப்போ உங்கள் முகமானது பார்க்கிறவர்களுக்கு விருப்பம் தரக்கூடியதாக திருப்திகரமாக இருக்க வேண்டுமானால் உங்க உணவு இப்படி இருக்கணும்.